ஒரு பக்கம் விளம்பரத்தில் பார்த்து பால் போடுப்பா, அவள் ஒரு பொண்ணு தானே அப்படின்னு சொல்கிறதும், உடனே அந்த பொண்ணு ஒரு பானத்தை குடிச்சுவிட்டு, நான் வந்து ஆணுக்கு நான் எந்த விதத்துலையும் குறையில்லை, எனக்கு போடுங்க, ஸ்டாமினா வந்து ஒரு ஆண் பெண்ணுக்கு பேதம் இல்லை, நீங்கள் போடுங்க, நான் 6 அடிக்கிறேன்து. இன்னொரு பக்கம் மகளிருக்கு வந்து 1000 உங்களுக்கு கொடுக்குறோம், ஃப்ரீயாக கொடுக்குறோம், நீங்கள் வந்து பாவம் அப்படின்றது. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து பிங்க் கலர் ஆட்டோலாம் ஓட்டுங்க, நீங்கள்லாம் ரொம்ப பாவம் அப்படின்றது. இந்த வேற்றுமைகள் உண்மையாகவே நாம் தரமாக புரிந்து கொண்டிருக்கிறோமா? இந்த வேற்றுமைகள் உண்மைதானா? ஆண் என்ன பெண் என்ன, நீ என்ன நான் என்ன, எல்லாம் ஓரினந்தான். ஆணும் பெண்ணும் ஒன்றா? ஆணும் பெண்ணும் சமமா? ஆண் உயர்ந்ததா இல்லை பெண் உயர்ந்தவளா? ஆளப்படுவதனால் அவன் பேர் ஆண், பேணுவதால் அவர் பேர் பெண்ணா? என்ன? ஏன் இந்த பாலினம் வேற்றுமைகள்? பாலின வேற்றுமைகள் மனிதர்களில் மட்டும் இருக்கா, மற்ற உயிர்கள்லேயும் இருக்கா அப்படின்ற கேள்விகள் எல்லாமே நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். திருக்குறளோட ஒரு உதவியோடு இதை பார்ப்போம். முதல், வேற்றுமைகள் ஆணும் பெண்ணும் வெவ்வேறா ஒன்றா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக வெவ்வேறு தான், அதெல்லாம் எந்த மாற்றமும் இல்லை. பப்பாயா மரத்தில் ஆண் மரம் பெண் மரம்னு இருக்குது, பனை மரத்தில் ஆண் மரம் பெண் மரம்னு இருக்குது, பூக்களில் வித்தியாசங்கள் இருக்குது. அதற்கு மேலே பார்த்திங்கன்னா ஈக்களில் ராணி தேனியில் வித்தியாசங்கள் இருக்குது. ஆண் நாய் பெண் நாய், ஆணாடு பெண்ணாடு, கிடா மாடு, அதுபோல் இனத்தில் பாலினத்தில் வேற்றுமைகள் இருக்க தான் செய்யுது. இந்த வேற்றுமைகள் படைப்பதற்கான காரணம் என்ன? இது ஒரு சப்ளிமெண்டேஷனா இல்லை காம்ப்ளிமெண்டேஷனா? ஆணுக்கு பெண் ஒருத்தருக்கு ஒருத்தர் துணையா இல்லை ஒருத்தருக்கு ஒருத்தர் எக்ஸ்ட்ரா தானா? இவங்க வந்து ஒரு தேவையற்ற படைப்பா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆண் கிட்ட இருப்பது எல்லாமே அறிவுபூர்வமான விஷயங்கள், பெண்ணிட்ட இருக்கிறது எல்லாமே உணர்வுபூர்வமான விஷயங்கள். இந்த ஐக்யூ இக்யூ அப்படின்னு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆண் இன்டெலிஜென்ட் கோஷன்ஸில் உயர்ந்தாக இருப்பார், அதற்காக இவருக்கு ஈக்யூவே இல்லைன்னு கிடையாது. இந்த ஹார்மோன் லெவலில் ஆண்ட்ரோஜன் ஈஸ்ட்ரோஜன் அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆண்களில் ஈஸ்ட்ரஜனே இல்லைன்னு கிடையாது, ஆண்ட்ரஜன் அதிகமாகவும் ஈஸ்ட்ரஜன் குறைவாகவும். அதே போல் பெண்களில் ஆண்ட்ரஜனே கிடையாது அப்படின்னு இல்லை, ஈஸ்ட்ரஜன் மிகுதியாகவும் ஆண்ட்ரஜன் குறைவாகவும், அதாவது ஒன் டாமினன்ட் ஓவர் தி அதர். அதுபோல் ஃபஸ்ட்டு பிரேக் டவுன் பாயிண்ட் அப்படின்னா, செக்ஸ் டிஃப்ரென்சஸில் ஆண்களில் இன்டெலிஜென்ட் கோஷன்ஸ் அதிகமாகவும் இமோஷனல் கோஷன் குறைவாகவும், பெண்களில் இமோஷனல் கோஷன்ட் அதிகமாகவும் இன்டெலிஜென்ட் கோஷன் கம்மியாகவும் இருக்கும். இது என்னப்பா பெண்களை முட்டாள் அப்படின்றியா, இந்த அச்சமடம் நாணம் பயிர்ப்ப உண்மையா அப்படிங்கிறியா? இது அழகு, இது அணிகலன். எந்தவித ஆணையும் நீங்கள் கேட்டு பாருங்கள், ரொம்ப அறிவு சார்ந்த பெண் அவனுக்கு பிடிப்பதில்லை. இது என்னப்பா ஈகோன்வீங்க? அப்படி கிடையாது. இதுக்கான காரணங்கள் என்ன? அவளுக்கு எல்லாமே தெரிந்திருக்கலாம், ஆனால் அவள் தெரியாதது போல் இருந்தால் அந்த ஆணுக்கு பிடிக்கும். இந்த பாட்டில் கேட்டிருப்பீங்களே, கண்ணுக்கு மை அழகு, அந்த பாட்டை நல்லா கவனித்து கேட்டு பாருங்கள். இந்த உண்மைகள் எல்லாமே கவிஞர் வாயிலாக நமக்கு தெரியும். ஏன் இந்த வித்தியாசங்கள் அப்படின்னா, அறிவு மிகுதி ஆக ஆக அன்பு குறையும். ஆண்களுக்கு நீங்கள் பொதுவாக பார்த்தீங்கன்னா அன்பு குறைவாக இருக்கும், கருணை குறைவாக இருக்கும், அடுத்தவங்க மேலே பாவம் பார்க்குற எண்ணம் குறைவாக இருக்கும். ஆனால் பெண்கள் அப்படி கிடையாது. அறிவு மிகுதி குறைவால் அவங்களுக்கு உணர்வு மிகுதியாக இருக்கும். அடுத்தவங்க மேலே அன்பாக இருப்பாங்க, அடுத்தவங்க மேலே பாசமாக இருப்பாங்க, கருணையோடு இருப்பாங்க. நீங்கள் இப்போ நான் சொல்கிறத நீங்கள் மற்ற பெண்களில் படித்த பெண்களுக்கும் படிக்காத பெண்களுக்கும் பொருத்தி பாருங்கள். படிப்புங்கிறது ஒரு புள்ளி இடம் கிடையாது. இதெல்லாம் படித்த பெண், இதெல்லாம் படிக்காத பெண் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. அறிவு மிகுதி ஆக ஆக உணர்வு குறைஞ்சிரும். ஒரு சமுதாயத்தில் அன்பு மிகுதியாக இருக்கணும்னா அறிவு சற்று குறைவாக இருந்தால்தான் அன்பு மிகுதியாக இருக்கும். ஆம் நண்பர்களே, திருக்குறள் சொல்லக்கூடிய ஒரு ஆழமான கருத்து என்ன அப்படின்னா, கல்வியே அன்புக்கு தடை. சரி, இந்த ஆண் பெண் வித்தியாசங்கள் மாடுகளில் உண்டா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக மாடுகளில் உண்டு. கிடா மாடு அப்படின்னு பார்த்தா வண்டி எடுக்கும், பசு மாடு அப்படின்னா பால் கறக்கும், தன்னோட கண்ணுக்குட்டியை பார்த்துக்கும். இது என்றைக்குமே மாற்றி செய்யாது. இது எதுக்குப்பா திடீர்னு இப்படி எடுத்துக்கிட்டு இருக்கு அப்படின்னா, இப்போ சமூகத்தில் பார்த்திங்கன்னா ஆண்கள் உண்மையாகவே காணாமல் போய்விட்டார்கள். அதுதான் உண்மை. முக்கியமாக நான் வாழக்கூடிய சமுதாயம், அதாவது இந்த தமிழ்நாட்டில் சென்னையில், ஆண்களை பற்றி குறையில் மதுக்கு அடிமையாகிறதாலையும் பணிக்கு சரியாக மது சாப்பிட்றதால பணிக்கு சரியாக செல்லாத சூழலில் பெண்கள் சமுதாயத்தில் தன் குடும்பத்திற்கு தலைமை ஏற்க வேண்டிய ஒரு அவல நிலை ஏற்பட்டிருக்குது. ஏன்பா பெண் தலைமை ஏற்றுக்கொள்ள மாட்டீர்களானா?
பெண் தலைமை என்றைக்குமே தமிழ் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஒரு குடும்பத்துக்கு இது வந்து ஆணுடைய புத்திசாலித்தனம், ஆண் வந்து இப்படி தான் சுயநலவாதிகள் அப்படின்னு ஆண் என்றைக்குமே சுயநலவாதிகளாக தான் இருந்திருக்காங்க. அன்றைக்கி பெண்ணை படிக்க விடலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் சுயநலவாதியாக இருந்திருக்காங்க. இன்றைக்கி படிக்க விட்டு வேலைக்கு அனுப்பிட்டு பெண்கள் வீட்லேயும் சமைக்கணும், வெளியே போயும் வேலைக்கு செய்யணும். அப்புறாணிகள் இன்றைக்குமே அவங்க அடிமையாக தான் இருக்காங்க அப்படிங்கிறது தான் ஒரு கவலைக்கிடமான ஒரு உண்மை. இது ஆணும் பெண்ணும் ஆக்சுவலாக கேட்டிங்கன்னா ஒரு காம்ப்ளிமெண்டிங். நீங்கள் இந்த ப்ளக்கில் பார்த்தீங்கன்னா மேல் ப்ளக், ஃபீமேல் ப்ளக்குன்னு சொல்லுவாங்க. ஒன்று ஒரு இடத்துக்கு போகும், ஒன்று ஒரு இடத்துக்கு வாங்கும். நகமும் சதையும் போல, மூடியும் ஜாடியும் போல, ஒன்றோட ஒன்று இணைந்தது ஒன்றில்லாமல் ஒன்றுக்கு மதிப்பில்லை அப்படின்றது தான் அர்த்தம். வீட்டு அறத்தை பெண்கள் பாதுகாக்கணும் அப்படின்றதும், சமூக அறத்தை ஆண்கள் பாதுகாக்க வேண்டும். மாற்றி செஞ்சால் செய்யலாம், செஞ்சுட்டு தான் இருக்கோம். அழகாக இல்லையே. இன்றைக்கி பாருங்கள், நைட் டியூட்டிக்கு எத்தனையோ பெண்கள் பணிக்கு செய்கிறாங்க. மத்தியானம் 3 மணிக்கு போய் நைட் 12 மணிக்கு வராங்க. நைட்டு 11 மணிக்கு போய் அடுத்த நாள் காலைல 4 மணிக்கு வராங்க. அவங்க பெற்றோர்களையும் கணவன்மார்களையும் கேட்டு பாருங்கள், சற்று உங்கள் மனசில் ஒரு பதற்றமோ பயமே இல்லவே இல்லையா? பொதுவாக ஆண் பெண் எப்படி பேதமோ பகலிரவும் பேதங்கள் தான். பகலில் என்றைக்குமே நல்ல விஷயங்கள், நல்ல உணர்வுகள் நடக்கும். இரவில் என்றைக்குமே தாமச எண்ணங்கள், தவறான, அதனால தான் இரவில் தான் தாசி, பாம்பு, திருடர்கள், இது மாதிரி தீய விஷயங்களுக்கான ஜண்டுகள் எல்லாமே இரவில் தான் வரும். பகலில் அவ்வளோ நல்ல விஷயங்கள் தான் வெளியே வரும். ஸோ இரவில் பெண்களை பணிக்கு அமர்த்துவது, ஆண்கள் நல்ல ஆண்களும் இரவில் தவறு செய்ய நேரிடலாம் அப்படின்னு தான் நான் உனக்கு அடிக்கடி சொல்லியிருக்கேன். வாய்ப்புகள் கிடைத்தும் மானத்தை பற்றி கவலை இல்லைன்னா எல்லா ஆண்களும் தவறில் போய் தான் முடிப்பாங்க. ஒட்டுமொத்தமாக சொல்ல முடியாது, பெரும்பான்மையை பற்றி தான் இந்த செய்தி. ஆக ஆண்களும் பெண்களும் அவர்களுக்கான வேற்றுமைகளை புரிந்து கொள்ளணும். அனாட்டமியில் நீங்கள் மெடிக்கல் காலேஜில் படிக்கும்போதே பார்த்துருப்பீங்க, செக்ஸ் டிஃப்ரென்சியேஷன் இன் போன்ஸ். எலும்புகள் அளவில் பெண்களோட எலும்புகள் வலிமை குறைந்ததாகவும் ஆண்களுடைய எலும்புகள் வலிமை மிகுதியாகவும், மசில் மாஸில் பார்த்தீங்கன்னா ஆண்களுக்கு மசில் கூடுதலாகவும் பெண்களுக்கு ஃபேட் மாஸ், அடிப்போஸ் டிஷ்யூ கூடுதலாகவும். ஃபேட் அப்படிங்கிறது ஸ்டோரேஜ், கடினமான காலத்தில் உதவுவதற்காக. இதென்னப்பா ரொம்ப குறைவாக சொல்லி, குறைவு கிடையாது. திருக்குறள் ஆழமாக ஒரு கருத்தை முன்வைக்கிறது. வாழ்க்கை துணை நலம். ஆணுக்கு இந்த சமூகத்தில் குடும்பத் தலைவராக ஆண்களை நியமித்து அந்த ஆண்கள் தலைவராக இருக்கும் பொழுது அவங்களுக்கு வாழ்க்கையில் துணையாக நலத்தோடு இருப்பதற்காக ஒரு பேணுகிற பெண்ணாக, ஒரு அச்சம்னா அதில் ஒரு குரல் வரும், பெண் தன் கற்பை தானே பாதுகாத்து கொள்வதே சிறந்தது, காவல் வைத்து பாதுகாக்க முடியாதுங்கிறது இன்ன வரைக்கும் உண்மை தானே. இன்ன வரைக்குமே கற்பழிகளும் நிறைய நடந்துகிட்ருக்கு. பெண் தேவையற்ற நேரங்களில் உலா வருவது, ஏன்னா தாமச நேரங்களில் தாமச உணர்வுகள், தாமச நிகழ்வுகள் நேரிடுது. இதுதான் உண்மை. சிசிடிவி கேமரா மூலயமா தடுத்துடலாமான்னு பார்த்தா தடுக்க முடியாது. இன்றைக்கும் குற்றங்கள் அரங்கேறி கொண்டிருக்கின்றன. என்ன பார்க்க பார்க்க மனசு புண்படுகிறது. இந்த வேற்றுமைகளை நாம் புரிந்து கொள்வோம். ஆணும் பெண்ணும் சமம் அல்ல. ஆண் இல்லாமல் பெண்ணுக்கு வாழ்வில்லை, பெண் இல்லாமல் ஆணுக்கு வாழ்வில்லை. ஆணும் பெண்ணும் ஒன்றோடு ஒன்று இணைந்தால் மட்டுமே இந்த வாழ்க்கையும் இந்த சமூகமும் முன்னேறும். ஆளுவதால் அவன் ஆண் என்றும், இந்த இல்லத்தை பேணுவதால் அவர் பெண் என்றும் திருவள்ளுவரும் பரிமேலழகரும் அழகாக தன் உரையில் கூறுகிறார்கள். மற்றும் ஒரு முக்கிய பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.